டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாடி தோட்டத்து வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியில் எங்கள் மாடி தோட்டத்தை அப்படி காட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஃப்ளவர்ஸ்லேருந்து செடி கொடி எல்லாம் நிறையா இருக்கும். பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நுழைஞ்ச உடனே அப்படி காட்டினேன்னாவே நிறையா இருக்கும். இப்போ நான் ரெய்னி சீசன் வரப்போகிறத முன்னிட்டு என்ன பண்ணேன், நிறையா கண்டெய்னர்ஸை பழைய மண்ணெல்லாம் பழைய மண்ணாக இருந்துச்சு. பூக்கள் கொஞ்சம் நிறைய அதிகமாக பூக்களை. அதனால் என்ன பண்ணேன், மண்ணெல்லாம் மாற்றினேன் நண்பர்களே. போன வாரம் மண்ணெல்லாம் மாற்றிட்டு அந்த கண்டெய்னருக்கு மண்ணெல்லாம் மாற்றிட்டு அந்த கண்டெய்னர் இருக்கிறதையே மண்ணெல்லாம் மாற்றினேன்னா வித்து ஃபெர்டிலைசரோட சேர்ந்து 5 ஐட்டம். அதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பல வீடியோக்களில், எப்படி மண் கலவை சேர்க்கணும்னு சொல்லிட்டு. இது இப்போ திருப்பி கூட ஒரு தடவை சொல்கிறதில்ல. ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ தட் வியூவர்ஸு கேன் நோ அபவுட் எப்படி மண் கலவை கலக்கணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆமாம் நண்பர்களே, இதை பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மண்புழு உரம் நண்பர்களே, மண்புழு உரம். செகண்ட்லி மக்கிய ஆட்டெருவு நண்பர்களே, மக்கிய ஆட்டெருவு. தேர்ட்லி கோக்கப்பிட்டு. ஆமாம் நண்பர்களே. அதுக்கடுத்து காஞ்ச இலைச்சருகுகள். அப்புறம் தோட்டத்து மண். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், ட்ரெயின் போயிட்டு பாருங்கள். ட்ரெயின் அங்கே பாருங்கள், திருச்சி டு ராமேஸ்வரம் நண்பர்களே. அந்த போது பாருங்கள், அங்கே பாருங்கள். மாறி இருந்து பார்த்தா நல்லா தெரியும். அந்த அங்கே போது பாருங்கள், அந்த அங்கே பாருங்கள். அந்த நான் இது 8:30க்கு எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணணும். டெய்லி 11 o'clock ராமேஸ்வரத்துக்கு போகும். ஆகிய இந்த ட்ரெயின் ஈவினிங் 6 o'clock எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணோம். ராமேஸ்வரத்தில் போய் ஹால்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 2:30 3 o'clock போகிறோம். எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் நோ த டைமு. கிளம்பி காரைக்குடி வந்து காரைக்குடி டு திருச்சி. அது ரெகுலர் ட்ரெயின் நண்பர்களே. ஆஃபீஸ்க்கு போயிருச்சுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கேருந்து சிவகங்கை போகிறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இந்த சிவகங்கைக்கு போகிறவங்க மீன்ஸ் ஆஃபீஸுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ்க்கு போயிருச்சுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நண்பர்களே. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரேன் நண்பர்களே. மழை வர காலத்தை முன்னிட்டு எங்கே விட்டேன்னாக்கா அந்த மண் கலவை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் விட்டேன் இல்லையா. 5 ஐட்டம்: கோக்கப்பிட்டு, மண்புழு உரம், காஞ்சி இலைச்சருகு, தோட்டத்து மண், மண்புழு உரம், அதோடு சேர்த்து கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு. இதெல்லாம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும் நண்பர்களே. அதை இந்த கண்டெய்னரில் ஒரு 30 லிட்டர் பிடிக்கும்னு வச்சுக்கணும். 30 கிலோ பிடிக்கும் இந்த கண்டெய்னரு. ஈக்குவலாக ப்ரொபோர்ஷனேட் கரெக்டாக இருக்கணும். அந்த 5 ஐட்டம் சொன்னேன் இல்லையா. மண்புழு இது வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் போட்டால் போதும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ போட்டால் போதும். ஒரு 3 கிலோ இது 10 கிலோ பிடிக்குதுனாக்கா 30 கிலோ பிடிக்குதுன்னா 5 ஐட்டத்துலேயும் ஒரு 5 கிலோ கரெக்டாக போன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆர்கானிக் தானே. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன போடலாம். ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மண்புழு வேப்ப முன்னாக்கம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதான் நண்பர்களே மண்களை நான் கலக்கி போட்டிருக்குது. இது மாதிரி நண்பர்களே கலக்கி போட்டு அது என்ன பண்ணி விட்டேன், கலக்கி போட்டு அதே கண்டை எடுத்து வச்சுட்டு ப்ரூனி பண்ணிவிட்டேன் நண்பர்களே. ப்ரூனி பண்ணிவிட்டேன். இந்த பாருங்க, இப்போ தான் வச்சு 1 வீக் ஆகுது. ப்ரூனி பண்ணோன்னு இந்த பாருங்களேன். கொஞ்சம் வெயில் அடிக்குது. மார்னிங் டைம், ஈவினிங் ஹவர்ஸ் இந்த வீடியோ எடுத்து நல்லாயிருக்கும். துளுத்து வந்துருச்சு பாருங்களேன். இது வந்து செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. இல்லை இது வந்து 5 இதழ் கொண்ட செம்பருத்தி. துளுத்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த பாருங்களேன், இந்த பாருங்கள், எல்லாத்தையுமே துளுத்துருச்சு. இங்கேயே துளுத்துருச்சு. இந்த இங்கே பாருங்கள், இங்கேயும் துளுத்துருக்குது. ஆமாம் நண்பர்களே, செம்பருத்தி. ஆமாம், இதுலேயும் துளுத்துருச்சு. செம்பருத்திலேயே ஒரு 5-6 வெரைட்டி வச்சுருக்கேன் நண்பர்களே. நான் 5-6 வெரைட்டி வச்சுருக்கேன். அந்த சைடு வாங்க. 6 கலரு நண்பர்களே. அப்புறம் இப்போ நியூ அரைவல்ஸில் ஒரு 2-3 கண்டுகள் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் துளுத்துருச்சு. இது என்ன துளுக்கலை, இந்த துளுத்துருச்சு. இந்த துளுத்துருச்சு. இந்த பாருங்கள், இங்கே துளுத்துருக்கு பாருங்கள். அப்புறம் இங்கே இந்த பாருங்கள், இங்கேயும் துளுத்துருக்கு. இந்த பாருங்கள், இது செம்பருத்தி தான். இதை செம்பருத்தி இந்த துளுத்துருக்கு பாருங்கள். என்ன போக போக துளுத்து
நல்லா நிறைய பூக்கள் பூக்கும். காரணம் மண்கலவை வந்து புதுசு இல்லையா, அதனால். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பிளாட்டில் வீடு கட்டாங்க நண்பர்களே. இந்த பாருங்க, பக்கத்து பிளாட்டு கொஞ்ச நாளாக ரொம்ப நாளாக வேக்கண்ட்டாக இருந்துச்சு. வேக்கண்ட்டாக இருந்து இப்போ தான் பக்கத்தில் வீடு கட்டுறாங்க. ஃபவுண்டேஷன் இஸ் கோயிங் ஆன் ஒர்க்கு. இது எங்களுக்கு ஒரு வழிக்கு நல்லதாக போச்சு. காரணம் என்னென்னா, அங்கே பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வேக்கண்ட் பிளாட்டாக இருக்கிறதுனால இந்த பூச்சிப்பட்டைகள் வந்து இங்கே அங்கே வேக்கண்ட் பிளாட்டாக இருக்குது. பாம்புகள் இதெல்லாம் வந்து தங்குறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது. இப்போ அவங்க வீடு கட்டுறாங்களா, எங்களுக்கு நல்லதாக போச்சு. ஆமாம் நண்பர்களே, அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஆமாம் நண்பர்களே, இந்த அப்டேட்டை தரதில் ஐம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஆமாம் நண்பர்களே, கிட்டத்தட்ட இதில் ஒரு 72 கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே. இன்ஃபேக்ட்டு ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 72 கண்டெய்னருக்கும் அந்த கண்டெய்னர் எடுத்து அதுக்கான மண்கலவைலாம் கொண்டு வந்து ஏற்றி இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து உள்ளபடியாக கொஞ்சம் சிரமமான ஒன்று தான். கொஞ்சம் பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எதையும் செய்யலாம்ன்றதுக்கு செய்யலாம் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமாம் நண்பர்களே, இங்கே பாருங்க, அதில் ஃபுல்லாக இப்போ தான் கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி விட்டேன். அந்த சைடு இருக்குது. இப்போ நான் வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதை மண்கலவை பற்றியும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஈக்குவலாக இருக்கணும் 5 ஐட்டம் ப்ளஸ்ஸு அந்த வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து போடணும். ஆமாம் நண்பர்களே, இது மண்கலவையாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு அப்டேட்டாகவும் எடுத்துக்கலாம். எங்கள் தோட்டத்தை முதல்ல வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாகவும் இருக்கும். இன்னும் ஒரு வாரத்தை 15 நாளில் பாருங்கள் அதே நிலைமைக்கு வந்துடும். ஆமாம், மழை காலம்